ஹாய் ஹலோ மக்களே, வாங்க வெல்கம் டு அம்தாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, மஷ்ரூம் வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணோன்னா, வானலில் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஒரு சிறிய துண்டு பட்டை போட்டு நல்லா பொரிய விட்டு, அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டு, வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும். ஏன் அந்த பொன்னிறமாக ஃப்ரை பண்ணணும் ஒவ்வொரு வீடியோவிலும் நாங்கள் சொல்கிறோம்னா, எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் பொன்னிறமாக வழங்குதோ கிரேவி அவ்வளோ டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காயமும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஒவ்வொரு டிஷ்ஷுலேயும் அழகாக அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த சுவையை கூட்டி கொடுக்கும் இந்த கிரேவி. வெங்காயம் தக்காளி போட்டு வதக்குறோமா, வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் வெறும் சில்லி பவுட்ரு, நான் வீட்டில் தயார் பண்ண சில்லி பவுட்ரு, தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், இது மூணுத்தையும் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து அந்த மிளகாத்தூளோட நெடி போகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு பேஸ்ட் ஒன்று தயார் பண்ணிக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சமாக முந்திரி பருப்போட கசகசா கொஞ்சம் சேர்த்து நான் அதை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு மஷ்ரூமை போட்டு நல்லா அந்த மசாலா நல்லா ஃப்ரை ஆன உடனே மஷ்ரூம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அது தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா மஷ்ரூமில் காளானில் எப்பயுமே தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே அந்த காளான் நல்லா ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிரேவி தொக்கு எவ்வளோக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணி சும்மா 2-3 கொதி சிம்மில் வரா மாதிரி வச்சுட்டு, சிம்மிலே வச்சு நீங்கள் அப்படியே கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு அப்படியே எடுத்திங்கன்னா சூப்பரான காளான் கிரேவி ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை எனக்காக கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.